ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாழைக்காய் பஜ்ஜி தான். வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து 2 வாழைக்காய் இருக்கோம். இப்போ 2 வாழைக்காய் செதுக்கி எடுத்துடலாம். இந்த 2 பக்கம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து நெய்ஸாக தோல் செதுக்கி எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் நல்லா திக்காக எடுத்துடணும். எந்த பக்கம் 2? இந்த சைடு இந்த சைடு. அப்படியா? சரி சரி. அது 2 சைடு நல்லா திக்காக நம்ம வந்து நல்லா திக்காக கட் பண்ணி எடுத்துடணுமா? சாதாரணமாக எப்பவும் நம்ம வாழைக்காய் எப்படி செதுக்கோமோ அதே மாதிரி தோல் செதுக்கி எடுத்துடலாம். நிறைய இடத்துல வந்து தோலோடு கட் பண்ணி போடுறவங்களும் இருக்காங்க. நாங்கள் வந்து தோல் வேண்டாம்னால எடுத்துடுறோம். வாழைக்காய் வந்து தோல் செதுக்கி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். வாழைக்காய் வந்து கருக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து பஜ்ஜிக்கு மாவு கலக்கிக்கலாம். வந்து 1 கிளாஸ் கடலை மாவு எடுத்துருக்கோம். 1/4 கிளாஸ் பச்சரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆப்பசோடை, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கலர் பொடி, அதாவது வந்து கேசரி பவுடர் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓமம் நல்லா கையில் இந்த மாதிரி நசுக்கிட்டு ஓமம் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஜீரண சக்தி, அப்புறம் வந்து நெஞ்சரிச்சல் இருக்குல்ல, இந்த பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு நெஞ்சரிச்சல் மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த ஓமம் போட்டோன்னா அந்த நெஞ்சரிச்சலெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவு கரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கரைச்சிருக்கோம். பார்த்தீங்களா? இந்த விரல் மாவு முக்கிட்டோம் பாருங்கள். அந்த முக்கின இன்னொரு விரலில் வந்து நம்ம தள்ளுனா இந்த மாதிரி இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் பஜ்ஜி நல்லா பொங்கி நல்லா அழகாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வாழைக்காய் சீவிடலாம். இப்போ வந்து வாழைக்காய் நம்ம சீவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வாழைக்காய் வந்து மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கோம். எடுத்து மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம்.
போடுறத காமிச்சு அப்படியே எடுத்து போடுறது. கூட இருந்து கரண்டி வச்சாங்க. இது கையில் தூக்கிட்டு வரும்போது வந்து வாழைக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிய விட்டுக்கலாம். இது சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூல்ட்டு வரதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துடலாம். இதையும் ஒன்று காட்டு தூக்கி போடணும். அப்போ அவங்களுக்கு தெரியுது நாளைக்கு எப்படி இருக்கணும். இப்போ எல்லா பஜ்ஜியும் சுட்டு முடிச்சாச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஜ்ஜிக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு ப்ரௌன் நிறமாக வரட்டும். ப்ரௌன் நிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகா நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்க விட்டுடலாம். நாங்கள் 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா இலை நல்லா புதினா இலை நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வந்து புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி கிட்ட எடுத்துருக்கோம். நாங்கள் நல்லா வதக்க விட்டுறலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இது நல்லா சூடாக அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கார சட்னி அரைச்சி எடுத்துடலாம். நம்ம கார சட்னி அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பஜ்ஜி கார சட்னி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தா எல்லாம் ரெடி பண்ணி வச்சக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல மழை, சரியான மழை. அப்போ வந்து இப்போ பஜ்ஜி அந்த மழைக்கு இந்த பஜ்ஜிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என் பொண்ணு வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாள் எப்படி இருக்குன்னு. பஜ்ஜி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மலைக்கும் அதுக்கும் வேற லெவல் டேஸ்ட் गाइस. गाइस செம்ம டேஸ்ட் गाइस. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க गाइस. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை गाइस. உங்க அடுத்த வீடியோல பார்க்கறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்த வீடியோ போடுங்க. பை. இதெல்லாம் செம்ம மழை அடிக்குது. இந்த மழையில் இந்த பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மழையில். பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.